ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போவோம். தேங்க்யூ ஜீசஸ். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரே, நீர் கூட இடைப்படுவீராக, இவர்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உபாகமனுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிப்போம். உபாகமம் 11, 26, 27, 28. இதோ இன்று உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். உபாகமம் 28, 15 20 வரைக்கும் வாசிங்க. 28, 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் எல்லா கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு நீ செவி கொடாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் எல்லா சாபங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். போதும். 28, 45 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அடையாளமும் அற்புதமா இருக்குமா? நல்ல விஷயத்துக்கு இல்ல, கெட்ட விஷயத்துக்கு. ஆமென். என்னங்க இந்த குடும்பத்தில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க? ஏங்க இந்த குடும்பத்தில் ஆம்பளைக்கு மட்டும் செத்து போயிட்டாங்க? ஏங்க இந்த குடும்பத்தில் மட்டும் இந்த 2 விரல் இருக்குது? ஏங்க இந்த குடும்பத்தில் மட்டும் இந்த சொரியும் சிரங்கும் ஏன் இவங்களை விட்டு போக மாட்டேங்குது? ஏன் இந்த குடும்பத்தில் மட்டும் அந்த அந்த வியாதி போகவே இல்லை? ஏன் இந்த குடும்பத்தில் மட்டும் கேன்சர் வருதுன்னு சொல்லி உங்களை மற்றவங்களுக்கு அற்புதமாகவும் அடையாளமும் ஐயோ திகச்சு என்னங்க இப்படின்னு சொல்லி வைப்பாராம். என்ன வைப்பா? அந்த வசனம் வாசிங்க. உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும்
என்றென்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அற்புதமாகவும் இருக்கும். நல்லதுக்கு அற்புதம் இருக்குது, கெட்டதுக்கும் என்னங்க ஒரு பெரிய அதிசயமா இருக்குது. ஒரே தீக்காயா இருக்குன்னு சொல்லுவோம். என்னங்க அதிசயம், இந்த பழம் இப்படி நல்லா இந்த மரத்தில் வந்திருக்குது. ரெண்டுக்கும் இருக்குது. ஒரே விஷயத்தை அற்புதமாகவும் சொல்லலாம், கெட்ட விஷயத்தை என்ன பண்ணலாம், அற்புதமாகவும் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் வெறும் நெகட்டிவாகவே நடக்குதுன்னா அதுதான் சாபம். நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக நெகட்டிவ், ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, அதுதான் சாபம். அது ஒரு மனுஷனுக்கு இருக்கலாம், முழு குடும்பத்துக்கு இருக்கலாம், தலைமுறை தலைமுறை தலைமுறையாக இருக்கலாம். அம்மா, சித்தப்பா, சின்னம்மா, அந்த ஒரு சந்ததி, ரெண்டாவது சந்ததி, மூணாவது சந்ததி, நாலாவது சந்ததி வரைக்கும் வரும். தலைமுறை சாபம் சொன்னால் சந்ததி சந்ததி சந்ததியாக வர்றது. ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு வரலாம், ஒரு முழு சந்ததிக்கு வரலாம். இந்த சாபம்னா என்ன பாஸ்டர்? சாபம்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ரொம்ப டிலேவாக நடந்துச்சுன்னா அந்த சாபத்துடைய முதல் அடையாளம் 30, 32, 35, 40, 45 வரைக்கும். அடுத்து கல்யாணமே ஆகாமல் இருக்கிறது ஒரு சாபம். அந்த குடும்பத்தில் யாருக்குமே கல்யாணம் ஆகாது. அக்காவுக்கு 40 வயசு இருக்கும், தம்பிக்கு 37 வயசு இருக்கும், இன்னொரு தங்கச்சிக்கு 34 வயசு இருக்கும், யாருக்குமே கல்யாணம் இருக்காது. மாப்பிள்ளைக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, இது வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்க்குறவங்க அவங்க அழகாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல சம்பளம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது. ஹல்லேலூயா. அடுத்து குழந்தை பிறக்காது. கல்யாணம் எப்படியோ ஒப்பேத்தி பண்ணாலும் சாபம் இருக்கிற வீட்டில் குழந்தை பிறக்காது. அடுத்து வயிற்றுல குழந்தை உண்டானாலும் 3வது மாதம், முதல் மாதம், 6வது மாதத்தில் அபார்ஷன் ஆயிரும். அது ஒரு டைம் 2 டைம் நடக்காது, அந்த குழந்தை தங்கவே தங்காது. அடுத்து குழந்தை பூரணமாக வந்தாலும் வயிற்றுக்குள்ளே செத்து போகும், இல்லாட்டி வெளியே வந்து செத்து போகும். இது சாபம். ஒரு குழந்தை பிறந்து இறக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அதை அங்கீகரிக்கலன்னு சொன்னா அது பெரிய சாபம். நம்ம எல்லாம் அசால்ட்டா எடுத்துக்கிறோம். உனக்கு ஒரு குழந்தை பிறந்த அபார்ஷன், உனக்கு குழந்தை வயிற்றுல அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னா நீ நடுங்கணும் தேவ சமூகத்தில். ஏன் எனக்கு குழந்தை எப்படி அபார்ஷன் ஆகுதுன்னு கேட்கணும். உன் வாழ்க்கையை மாற்றணும், உள்ள நீ பரிசோதனை செய்யணும். குழந்தை பிறந்து இறந்தாலும் அபார்ஷன் ஆனாலும் அது சாபம். ஒரு உயிர் இல்லாமல் போவதை நீ உணர வேண்டும். அடுத்து அந்த குழந்தை பாதிப்போட பிறக்கிறது. டாக்டர் சொல்லுவாங்க அபார்ஷன் பண்ணிடலாங்க, குழந்தைக்கு லங்ஸ் சின்னதாக இருக்குது, இந்த குழந்தை எடுத்துடலாங்க, ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது. அடுத்து இந்த குழந்தைக்கு கை கால் வளர்ச்சி இல்லை, இது சப்பானியாக இருக்கும், அதனால் இந்த குழந்தையை கொண்டுடலாம், இது எடுத்துடலாம் டாக்டர் சொல்லுவாங்க. அடுத்து குழந்தை பிறந்தாலும் சில பேருக்கு 3 வயசு வரைக்கும் அந்த குழந்தை பார்க்கறக்கு அழகாக இருக்கும், ஆனால் 3 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு சரீரம் நல்லா இருக்கும், மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இல்லை சில குழந்தைங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அங்கீனமாக இருப்பாங்க, ரொம்ப அங்கீனமாக இருப்பாங்க. சிலருக்கு நடக்க முடியாமல் இருக்கும், சில குழந்தைகளுக்கு பேச முடியாது, சில குழந்தைகளுக்கு நடக்க முடியாது. சில குழந்தைங்க நல்லா இருந்தாலும் இடையில 10 வயசு 11 வயசு நடக்க முடியாமல் போயிடுவாங்க. இது எல்லாம் இந்த குடும்பத்தில் வரக்கூடிய சாபம். அடுத்து ஒரு விசித்திரமான ஸ்கின் அலர்ஜி அந்த குழந்தைகளுக்கு உண்டாகும். கரப்பான் அல்லது அந்த குழந்தைகளுக்கு செதிலாக வர்றது, மீன் மாதிரி செதிலாக வர்றது, அல்லது பாம்பு மாதிரி முழுக்குன்னு இருக்கிறது, இப்படி அந்த குழந்தைகளுக்கு சாபம் இருக்கும், அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கும். அடுத்து குடும்பத்தில் டைவர்ஸ். உன் குடும்பத்தில் ஒரு டைவர்ஸ் ஆச்சுன்னா நீ விளையாட்டை எடுத்துக்காத, அது சந்ததி சந்ததியா 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த டைவர்ஸ் வரும். இது சாபம். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் கிறிஸ்துவங்களா நம்ம பிறந்து கிறிஸ்துவங்களா வாழ்ந்து ஒரு அந்நிய ஜாதியை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆனால் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் விசுவாசி திருமணம் ஆனதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவன் குடும்பத்தை பாதிக்கும். சமாதானம் கிடையாது, விமோச்சனம் கிடையாது. வி டோன்ட் நோ அது பையன் தப்பா பொண்ணு தப்பா நமக்கு தெரியாது. யாராச்சும் கூப்பிட்டு விசாரிச்சா பொண்ணு ஒரு விஷயம் சொல்லும், பையன் ஒரு விஷயம் சொல்லும். அவரவருக்கு அவருடைய நியாயம், அவரவருக்கு அவங்களுடைய நீதி. ஆனால் நமக்கு தெரியாது. இந்த பொண்ணு சொல்லும் அவன் அடிச்சான்னு சொல்லும், அந்த பையன் சொல்லுவான் அவன் என்னை கெட்ட வார்த்தையில் பேசுறான்னு அடிச்சேம்மா. யாரும் பார்க்கல. ஆனால் யார் பார்த்தா சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் உண்மையை சொல்லணும், ஒருத்தர் பொய் சொல்லணும். சரி, இப்போ டைவர்ஸ் ஆயிடுது. ஆனால் அந்த பொய் சொன்ன ஆள் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் அது டைவர்ஸ் ஆகும்.
அந்த பொய் சொல்றாள் இன்னொரு கல்யாணம் டைவர்ஸ் ஆகும். ரெண்டு பக்கமும் வேதனை தான். தேவ சமூகத்தில் கல்யாணம் பண்ணி தேவ சமூகத்தில் பேசி முடிச்சு நீ டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ போனேன்னு சொன்னா ரெண்டு பேருடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் இன்பமா இருக்குன்னு சொல்லி நீ கனவுளி நினைக்காத. இட் வில் பி ட்ரபிள். வாழ்க்கை முழுவதும் அந்த சுமக்கணும் வாழ்க்கையில். அடுத்து சீக்கிரத்தில் புருஷனும் பொண்டாட்டியோ செத்து போகிறது, ஏழி விடோ, இளம் வயது விதவியாகிறது, அது பெரிய சாபம். மூணாவது ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறது, தீயில் விழுந்து செத்து போகிறது, தண்ணியில் விழுந்து செத்து போகிறது, மேலே தவறி விழுந்து செத்து போகிறது. அடுத்து விலங்குகள் கடிச்சு அல்லது பாம்பு குத்தி செத்து போகிறது, தேல் கடிச்சு செத்து போகிறது. இதெல்லாம் பயங்கரமான சாபம், பயங்கரமான சாபம். அடுத்து மிஸ்ஸிங், காணாமல் போயிடுறது, குழந்தைங்க காணாமல் போயிடுறது, பெரியவங்க காணாமல் போயிடுறது. அடுத்து திடீர்னு மென்டல் ஆகிறது, புத்தி சோதனை இல்லாமல் ஆகிறது, தான் யாருன்னு தெரியாமல் போகிறது, இது ஒரு சாபம். அடுத்து கேஸ் விஷயத்தில், அடுத்து கோபம் இல்லாமல் கோபத்தில் அடித்து ஒரு புருஷனோ மனைவியோ செத்து போய் கொலைக்கு ஆக்கப்படுறது, ஜெயிலுக்கு போய் மாற்றுறது, எங்கேயாச்சும் திருடி ஏமாற்றி ஜெயிலுக்கு போகிறது, கடைசி வரைக்கும் ஜெயிலே வாழுகிறது, ஒரு சாபம். அடுத்து போவர்ட்டி, தரித்திரம், தரித்திரம், நல்ல உடை இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அடுத்து குழந்தைகள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் அனாதையாக இருந்து வாழ்ந்து சாகிறது, தேற்றுவதற்கோ ஆற்றுவதற்கோ ஆள் இல்லாமல் அனாதையாக இருந்து சாகிறது, அது ஒரு பெரிய சாபம். அடுத்து சூசைட், தற்கொலை பண்ணுறது, இது ஒரு பெரிய சாபம், தற்கொலை பண்ணுறது சாபம். அடுத்து கேன்சர், டியூமர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாக இருக்கிறது, சோரியாசிஸ் வியாதி, இது எல்லாம் சாபம், எல்லாம் சாபம். இந்த சொன்ன லிஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒன்று இருந்துச்சுன்னா கூட அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதை அசால்ட்டாக விடாத. நமக்கு ஒரு சின்ன சுகர் வந்தால், சின்ன ரத்த கொதிப்பு வந்தால் ஓடுறோம் டாக்டர்கிட்ட, மாத்திரை சாப்பிட்றோம். உனக்கு இப்போ 30 வருஷம் வாழ்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ ஆசையாக இருந்தா, இந்த சாபத்தோடையே வாழ்ந்து செத்து போய் நாளைக்கு நரகத்துக்கு போனா நீ என்ன பண்ணுவ? இந்த சாபத்திலிருந்து உனக்கு விமோச்சனம் வேண்டாமா? ரெண்டாம் தலைமுறையில் பேரற்று போயிடும். ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததி. உன் சந்ததிகளை பெயர் சொல்றதுக்கு ஆள் இருக்கணும். எங்க அப்பா சொல்லியிருக்காரு, டேய் எங்க அப்பா பேர் கூலையன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஜான்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், 4ஆம் தலைமுறை அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் இது. அடுத்து ஒரு 4 தலைமுறை பேரை சொல்கிறதுக்கு சந்ததி இருக்கணும். 2 தலைமுறையில் ஆண்டவர் அந்த சந்ததி அப்படியே நிப்பாட்டிடுவார். என்ன பண்ண போகிறீங்க? வாழ்க்கையை விளையாடுறோம், பிளேயிங் வித் காட். எல்லாம் அசால்ட்டு, நமக்கு எல்லாம் அசால்ட்டு. இன்னைக்கு இருக்கிற இன்பத்தை நம்ம பார்க்குறோம், நாளைக்கு நம்ம சந்ததிக்கு என்ன கடத்தி கொண்டு போகிறோம், நாளைக்கு நம்ம சந்ததி எப்படி கொண்டு போகிறோங்கிறத ஒரு உணர்வு கூட நமக்கு இல்லை. ஒரு வீட்டில் ஆம்பளைகளே இல்லாமல் வெறும் லேடிஸ் மட்டும் இருக்கிறது எப்படி எவ்வளோ துக்கம் தெரியும். அது சாபம். இருக்கிற ஒரு ஆண் தலைமுறை, 2 ஆண் தலைமுறை, அதுவும் குடியிலையும் விபச்சாரத்திலையும் மோசமாக வாழ்ந்தா அது எப்படி இருக்கும்? சாபம். இந்த சாபம் முதல்ல எதனால் வரும் நீ தெரிஞ்சுக்கணும். இந்த சாபத்துக்கு நீ ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. யாத்திரையாகமம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே மோசேயின் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தெய்வம் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். போலாம், எல்லா ஊரா போலாம், எல்லா மலைக்கு போலாம், எல்லா தெய்வத்தையும் தேடி பார்க்கலாம். ஏதாவது ஒரு தெய்வம் உன்னை பார்த்து உன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு சொன்னா நம்ம இந்த பைபிளத்தை தூக்க வேண்டாம், வேதத்தை. எனி ஒன் காட், நான் சவால் விடுறேன்.
இந்த உலகத்துல 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு தேவன் உன்னுடைய அக்கிரமத்தையும் உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய மீறுதலையும் மன்னிக்கிறேன்னு சொன்னா இந்த வேதத்தை சுமக்க வேண்டாம். சிம்பிள். உன் பாவத்தையும் உன் அக்கிரமத்தையும் அவர் மன்னிக்கிறேன்னு சொல்ற தெய்வம். ரெண்டாவது சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு உனக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன். நீ கிறிஸ்தவனா இருந்தா, உத்தம கிறிஸ்தவனா இருந்தா, 1000 தலைமுறை உன்னிலிருந்து உன்னுடைய வித்துவை நான் கடத்தி கொண்டு போவேன். 1000 தலைமுறை உன் சந்ததி இந்த பூமியில் இருக்கும். சந்ததி சந்ததியாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் கைவிட மாட்டேன். உனக்கு கொடுத்த வாக்க உன் பிள்ளைகளுக்கு நான் மடைமாற்றுவேன், அவங்களுக்கு கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இட்ஸ் a blessing. ஆசீர்வாதம். பூமியில் பலத்தவர்களா இருப்பீங்க. இட்ஸ் a blessing. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஜெனரேஷன் ஜெனரேஷன் ஒரு பெரிய ஆசீர்வாதம். செல்வந்தர்களாய், வளம் பெருந்தியவர்களாய், ஆரோக்கியம் பெருந்தியவர்களாய் ஆண்டவர்களை மாற்றுவார். அவர் சொல்றார், அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதலையும் நான் மன்னிக்கிறேன், 1000 தலைமுறை நான் இரக்கம் பாராட்டுறேன். ஆனால் அதே தெய்வம் தான் சொல்றாரு, வாசிங்க, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், குற்றமற்றவனாய் விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். விசாரிக்கிறவரா இருக்கிறார். அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் தான். ஆனா ஆண்டவரால் கூட சகிக்க முடியாத, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அக்கிரமத்தை நீ பண்ணும்போது, உன் அக்கிரமத்தை மன்னிச்சாலும் உன்னுடைய மீறுதலை மன்னிச்சாலும் 2ஆம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நீ அந்த சாபத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த 4 தலைமுறை சாபத்தை சுமக்கணும். ஆனால் நமக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்ததுனால, உங்களுக்காக எனக்காக அவர் ரத்தம் சிந்ததுனால, நம்ம அந்த பாவத்துக்காக சாபத்துக்காக, எல்லாரும் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுருவோம், நம்ம சாபத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டோம். நம்ம சாபத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். சாபம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அந்த சாபத்தை நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அதை மன்னிக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்றைக்கு ஒரு மனுஷன் கிறிஸ்துவன் தன் குடும்பத்தில் சாபம் இருக்குங்கிறது புரிஞ்சு அந்த சாபத்துக்கு மன்னிப்பு கேட்கிறானோ, அந்த சாபத்தை அந்த ஜெபம் கேட்ட நாளில் முதற்கொண்டு அதை நிறுத்தி விடுவார். உடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த சாபம் வராது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாபம் நம்முடைய பிதாக்கள் அக்கிரமம் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன் அக்கிரமம் பண்ணியிருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி அக்கிரமம் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் அதை ஆரம்பிச்சிருக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 முக்கியமான வழி இருக்குது. இந்த சாபம் 3 விதமாக வரும். எத்தனை விதமாக வரும்? 3 விதம். இந்த சாபம்னு சொல்லும்போது அது 3 விதம். முதலாவது விக்கிரக ஆராதனை. 2வது நீ குற்றம் பண்ணுகிறதுனால வரக்கூடிய சாபம். 3வது தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளாம போறது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுடைய பிதாக்கள், உங்களுடைய மீட்பிதாக்கள் விக்கிரக ஆராதனை பண்ணியிருந்தா அது மிகப்பெரிய சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராவுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் எங்க அப்பா 1956 50 அவர் சாமி ஆடுவாராம். எங்க அப்பா பேர் பிச்சைமுத்து. சாமி ஆடுவாராம். அவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுனால நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஆனா எங்க பெரியப்பா குடும்பத்துல ஒருத்தர் நல்லா இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. சாபம்.
ஒரு அக்காவுக்கு கேன்சர், சின்ன வயசில் செத்து போச்சு. ஒரு அண்ணன் இப்போ 52 வயசில் செத்து போயிட்டான். சாபம், வயிற்றில் கேன்சர், செத்து போயிட்டான். அப்போ யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ முதலாவது விக்கிரக ஆராதனை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய முற்பிதாக்கள், ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்தமுள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை விட்டுட்டு நம்ம ஒருவேளை மயிலை கும்பிட்டுருக்கலாம், பறவைகளை கும்பிட்டுருக்கலாம், ஊரும் பிராணிகளை கும்பிட்டுருக்கலாம், பாம்பை கும்பிட்டுருக்கலாம், நாயை கும்பிட்டுருக்கலாம். இதுதான் என்ன தெய்வம், இது காவல் தெய்வம்னு சொல்லி நாயை கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. இந்த மயில் தான் எனக்கு தெய்வம்னு சொல்லி மயிலை கும்பிட்டவங்க இருக்கிறாங்க. அது அக்கிரமம், கர்த்தருக்கு விரோதமான பகை, கர்த்தருக்கு அது எரிச்சல் ஊட்டுகிற ஒரு விஷயம். தெய்வத்தால் அங்கீகரிக்க முடியாது. அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்துக் கொள்ள முடியாது. அப்படி நம்முடைய முற்பிதாக்கள் செய்த அக்கிரமம். ரெண்டாவது, தெய்வ காரியம் சொல்லிட்டு தான் வாழ்வதற்காக இன்னொருத்தனுக்கு பில்லி சூனியம் பண்ணது, இன்னொருத்தருக்கு மந்திரம் வச்சது, இன்னொருத்தனுக்கு செய்வனை வச்சது. அதனால வந்த விளைவு விக்கிரக ஆராதனை ஒரு பாவம், அது சாபமாய் மாறும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க மாதாவை கும்பிடலாங்க, மாதா தெய்வம். யார் சொன்ன மாதா தெய்வம்னு? வேதம் சொல்லுகிறது, ஆண் சாயலையும் பெண் சாயலையும் நீ கும்பிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் தெய்வமாய் மாற முடியாது. காரணம், அவர் பிறக்கும் போதே தெய்வமாய் பிறந்தார். கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாகி அவர் வெளியில் வந்ததுனால he is a purely God. அவர் மனுஷன் அல்ல, அவர் தெய்வகுமாரன். மாதா என்கிற கர்ப்ப பாத்திரம் உதவி தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் 10 வயதுல பிறக்க முடியாது. ஆண்டவருக்கு ஒரு பெண் தேவைப்பட்டுச்சு. ஒருவேளை மாதா இல்லாட்டி வேற ஒருத்தர், ஒருவேளை அவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறக்கணும் முடிவு பண்ணியிருந்தா ஒரு முனியம்மாவுடைய வயதில் பிறந்திருப்பார். சிம்பிள். அவருக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண் தேவை. அந்த கர்ப்பத்தில் பரிசுத்தாவினால் உற்பத்தியாகி வெளியே வந்தார். வேதத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரிகளும் பிறந்திருக்கிறாங்க. லூக்கால சொல்லப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்கு இவனுடைய சகோதரரும் சகோதரிகளும் இங்கே தானே இருக்கிறாங்கன்னு எழுதியிருக்குது. அப்ப முதல் குழந்தை அற்புத குழந்தை, அது இயேசு கிறிஸ்து, தெய்வத்தினால் உண்டான குழந்தை. பின்னாடி பிறந்த குழந்தை யோசேப்பும் மரியாளும் கணவன் மனைவியாய் சேர்ந்ததுனால பிறந்த குழந்தைங்க. அப்ப இவங்க சொல்றாங்க மாதாவுக்கு பெரிய சக்தி இருக்குதுன்னு சொன்னா, மாதா பெற்ற எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து போல இருந்திருக்கணும். மாதா பெற்ற எல்லா பிள்ளைகளும் மரித்து உயிரோட வந்திருக்கணும். இன்னொன்னு கேட்கிறேன், மேரி மாதா மரிச்சு உயிரோட வந்திருக்கணும், வரல. இந்த உலகத்தில் திறந்த ஒரே கல்லறை அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே. உலகத்தில் பிறந்த மனுஷ அவதாரம் எடுத்த அநேக அவதாரங்கள் வந்தாங்க. புத்தபுரி சாய் பாபா, அந்த பாபா, இந்த பாபா, எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. யாரும் மீண்டு வர முடியவில்லை. தன்னை பெரிய பிறவின்னு சொன்னவங்க, பெரிய ராட்சசன் சொன்னவங்க எல்லாம் சாகிறதுக்கு முன்னாடியே கல்லறை கட்டிட்டாங்க. என்னை இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும். என்னை எவனும் சொல்லலை, நான் எனக்கு கல்லறையே தேவையில்லை, நான் செத்து மேலே வருவேன் யாரும் சொல்லலை. ஆண்டவர் எனக்கு கல்லறை கட்டுங்கன்னு சொல்லலை, கல்லறையை வச்சு கல் வச்சான், அந்த கல்லை புரட்டி போட்டுட்டு வெளியே வந்தார். ஹல்லேலூயா. அவர் சக்தி உடைத்த தெய்வம், அவர் மரித்து உயிரோடு எழும்பி வந்தவர். எனவே இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரை நீ தெய்வமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முதல்ல விக்கிரக ஆராதனை. உன் பிள்ளை உனக்கு தெய்வமா மாறிச்சுனா, உன் பிள்ளை உன் உயிரை கொடுத்துனா அது விக்கிரக ஆராதனை. ரெண்டாவது, எல்லாத்தையும் காட்டிலும் கணவன் உனக்கு பெரிய விஷயமா இருந்தா அது விக்கிரக ஆராதனை. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த பொருள் மேலேயோ எந்த ஆள் மேலேயோ நீ தெய்வீக அதிதீக அன்பு வச்சுனா அது விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை. ரெண்டாவது, பொருளாசையாக விக்கிர ஆராதனை. என்னது? என்ன விக்கிரக ஆராதனை? பொருளாசை, பணம், பொருள், வாழ்க்கையே அதை நோக்கிதான். கல்யாணத்தில் எது என்ன சம்பந்தம் பண்றீங்க? என்ன சம்பந்தம் பண்றீங்க கல்யாணத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். பொண்ணு படிச்சிருக்கா, அழகா இருக்கா? அது இல்லை. பொண்ணு எத்தனை பவுன் போடும்? வாஷிங் மிஷின் கொண்டு வருவீங்களா? வண்டி வாங்கி கொடுப்பீங்களா? கார் வாங்கி கொடுப்பீங்களா? இப்போ நம்ம கேட்கணும், நீ இது வரைக்கும் குளிக்காம தான் இருந்தியா? இல்லை இது வரைக்கும் நீ துணி துவைக்காம தான் இருந்தியா? இது வரைக்கும் நீ வண்டியில் போனதே இல்லையா? அசிங்கம், அக்கிரமம், கர்த்தர் வெறுக்கிற காரியம்.
வரதட்சணை விக்கிரக ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, அடுத்தவனுடைய பொருளை நீ இச்சியாதிருப்பாயாக. அடுத்த வீட்டில் பழம் தொங்கியிருந்தா கூட நீ அதை இச்சிக்க கூடாது. ஐயோ இந்த பழம் நல்லா இருக்குன்னு நினைச்சனா நீ முடிஞ்ச. ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய முற்பிதாக்கள் பணத்துக்காக பொருளுக்காக மாயம் பண்ணியிருந்தா அது பாவம். ஹல்லேலூயா. அடுத்து விக்கிரக ஆராதனை. வீடு கட்டும்போது மேசன் சொல்லுவான், வீட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது கீழே என்ன போடுவாங்க? அரிசி, அப்புறம் தானியங்கள். அதுதான் உனக்கு வைக்கிற முதல் கன்னி. விக்கிரக ஆராதனை போட்டாச்சு கிறிஸ்துவ வீட்லையும். அப்புறம் நிலக்கால் வைக்கும்போது ரொம்ப முக்கியம். என்ன நிலக்கால்? உனக்கு நிலக்கால் ரொம்ப முக்கியம். எங்கேயாச்சும் வேதத்தில் போட்டிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். பவுலும் பேதுரும் போய் இல்லையா யூதா வீட்டில் வீடு கட்டும்போது நிலைக்காலுக்கு ஜெபித்தாங்கன்னு எங்கேயாச்சும் போட்டிருக்கா? நிலக்கால வைக்கிறது விசேஷம். அசிங்கம். விக்கிரக ஆராதனை நீ பண்ணாத. வீட்டில் எல்லா பீராவும் வடக்கு பார்த்தா இருக்கும். எதுக்கு வடக்கு பார்த்தா? அப்போ தான் லட்சுமி வரும். எந்த லட்சுமி வரும்? இல்லாட்டி மூதேவி வந்துடுமா? எந்த மூதேவி வரும்போது எந்த லட்சுமி வரும்போது சொல்லு. வடக்கு பார்த்து உன் பீரோ இருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் தெற்க பார்த்து வை. நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆசீர்வாதம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஏட்டாச்சு இப்போ ஒரு இடம் இருக்குது, ஃபஸ்ட்டு வடக்கு பார்த்தா கிழக்கு பார்த்தா. நீ என்னைக்கு கேட்குறியோ, நீ 100 இடம் வாங்கினாலும் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறதில்ல. எல்லாராலையும் சபிக்கப்பட்ட இடத்தை நீ வாங்கினா உன் நிமித்தம் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரா, பார்த்து போ மகனே, வடக்கு பார்த்து போன்னு சொன்னாரா? கிழக்கு பார்த்து போன்னு சொன்னாரா? அடுத்து பெரிய விக்கிரக ஆராதனை, ஜோசியம் பார்க்கறது. நீ வீட்டில் பைபிள் வச்சிருக்கிற, அஞ்சனம் பார்க்காதன்னு போட்டிருக்கு. கட்டம் நல்லா இருக்குன்னு சொல்லு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்னைக்கு நல்லா இருக்கும் சொல்லு? வாழ்க்கை முழுவதும் கட்டமாக தான் இருக்கும். ஆமேன். ஜாதக புஸ்தகம் இருந்தால் வீட்டில் போய் கிழிச்சு போட்டுரு, அதை எரிச்சிரு. அது பிசாசுக்குரியது. ஒருவன் பிறந்தவுடன் இவனுக்கு இது நடக்கணும், இது நடக்கும், இவன் இங்கே அழிஞ்சு போவான், இங்கே குடிப்பான் அப்படின்னு உனக்கு கட்டத்தை வச்சு எழுதி வச்சிருக்கான். பிசாசு எங்கே குடியிருக்கிறான்? நட்சத்திரங்களில் குடியிருக்கிறான். நட்சத்திரத்தில் குடியிருந்துச்சு, இங்கேருந்து போடுறான். உங்களுக்கு ஜோசியக்காரர் எதை வச்சு போடுறான்? ஸ்டார். இப்போ கேது உங்களுக்கு கேடாக இருக்குது, சனி அடுத்து சுற்றி வரும், அடுத்து செவ்வாய் வரும்போது நீங்கள் டாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லுவான். அதெல்லாம் ஒவ்வொரு பிசாசு. எங்கே இருக்குது? நட்சத்திரங்களில் குடி இருக்குது. நீ என்னைக்கு மூழ்கி ஞானசன் எடுத்து தொட்டிக்குள்ளே இறங்கினியோ உனக்கும் அந்த ஸ்டாருக்கும் சம்மந்தம் இல்லை. என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீ மறிச்சு ஞானசான் எடுத்தியோ, என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீ தொட்டிக்குள்ள அமிழ்ந்து போனையோ, அன்னைக்கு உனக்கும் இந்த உலகத்துக்கும் பிசாசுக்கும் இந்த தந்திர மந்திரத்துக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. நீ எந்திரிச்சு வரும்போது கிறிஸ்துவுடைய பிள்ளை. ஏன் மனுஷன் செத்தா வரமாட்டான்னு சொன்ன அந்த விதியை மாற்றி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி வந்தார். அதோடவே எல்லாமே மாறிடுச்சு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினால என்னை எதுவும் அடக்கி போட முடியாது, என்னை எதுவும் ஆளுகை பண்ண முடியாது, என்னை எந்த கட்டமும் இவன் இப்படித்தான், இதை தாண்டி வரமாட்டான், இவன் இங்கே தான் சொல்ல முடியாது. நீ மீறி வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடல் மேல் வந்த பொழுது பேதுருக்கு ஆச்சரியம். அவர் கடல் மேல வர்றார். ஆண்டவரே கூடுமா நானும் நடக்கட்டுமா? வா பேதுரு, இது எனக்குரியதல்ல உனக்குரியது, வா, வாக் வித் இன் சீ. கடல் மேல் நடந்து பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு ஜெபம் பண்ணுங்க. 5000 பேத்துக்கு கொடுத்தாரு. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தண்ணியை திராட்சரசமாய் மாற்ற முடியும் அவரால். 5 அப்பமும் 2 மீன் வச்சு 5000 பேருக்கு 7000 பேருக்கு கொடுக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அது எந்த ஜாதகத்தை வச்சு பண்ணாரு, எந்த நட்சத்திரத்தை வச்சு பண்ணாரு? அவை எல்லாம் போய் அது கிறிஸ்தவனுக்கு பலிக்காது. கிறிஸ்தவனுக்கு பலிக்கவே பலிக்காது. ஆனா பலிக்கும். எப்போ தெரியுமா? ஒரு அக்கா சொல்லுது, அங்க ஒரு பணிக்கர் இருக்காரு, கேட்டு வரையான்னு. நீ போனேன்னா முடிஞ்ச. செத்த பாம்பை நம்ம போனதுக்கு அப்புறம் பின்னாடியே வான்னு கூட்டிட்டு வர மாதிரி. புரிஞ்சு என்ன சொல்றது? பைபிள் சொல்லுது, செத்த இடத்துல குறி கேட்காத, அஞ்சனம் பார்க்காத,
குறி கேட்கிறவன்ட்ட போகாத. பிசாசுகிட்ட தேடி நீங்கள் போனீங்கன்னா அது உங்களை பின்தொடர்ந்து வரும். நீ சொல்லணும், எனக்கு எதுவுமே இல்லை, நான் விடுதலையாக்கப்பட்டேன், கர்த்தர் என்ன இருக்கார், நான் மரிச்சு உயிரோடு வந்துட்டேன், பிசாசு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே ஆசீர்வாதம். ஆண்டவர் துக்கப்படுறார். எதுக்கு 4 நட்சத்திரம் நீ பார்க்குற? நல்ல நேரம் கெட்ட நேரம் ஏன் பார்க்குற? புதன்கிழமை கல்யாணம், வெள்ளிக்கிழமை கல்யாணம். நீங்கள் சொல்லுங்கள், புதன்கிழமை கல்யாணம் வச்சு என்ன பிரயோஜனம்? வாய் பேசாத மருமக நல்லா அமைதியாகிடுவாள் வீட்டுக்கு வந்து. வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சா இன்னும் அதிகமாக தான் பேசுவாள். புதன்கிழமை கல்யாணம் வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? பூசை ரசம் அழகாக பண்ண கொடுத்துருவாளா? சமைக்காதவ, வாய் பேசுகிறவ, சண்டைக்காரியாக இருக்கிறவ, நீ வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சாலும் புதன்கிழமை கல்யாணம் ஆள் ஒன்று தான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஆளை மாற்றக்கூடிய சக்தி இந்த பைபிளை கொடுத்ததுன்னா எல்லாம் சரியாயிரும். ஹல்லேலூயா. இது அற்புதமான புஸ்தகம். கல்யாணம் பண்ணும்போது இதை மாற்றி நீ பண்ணியிருந்த எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எதை நம்பி போட்ட? தாலி 3 பவுனில் தான் போடணும், 5 பவுனில் தான் போடணும், அது மஞ்சளை பூசி போடணும். ஃபஸ்ட்டு பாருங்க, பொண்ணு வீட்டுக்கு வரும்போது விளக்கு வச்சுட்டு வரணும். இதில் ஏதாச்சும் ஒன்று கல்யாணத்துக்கு பிறகு பிரயோஜனமாக இருந்துச்சா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பாஸ்டர் வாங்க பாஸ்டர். ஒரு பாஸ்டருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணானா, பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் உயிரோடு இருக்கணும். சரி நான் ஜோம் பண்ணுறேன், உயிரோடு வந்து இயேசுதான் காப்பாற்றுறேன்னு சொல்லுவியா? இல்லை நான் சொல்ல மாட்டேன். அப்போ செத்துருன்ட்டாரான். உயிரோடு வர செத்துரு. உயிரோடு வந்து இயேசுதான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்கு அப்படி எதுக்கு உயிரோடு வரணும் சொல்லுங்க? பண்ணுற கேடெல்லாம் பண்ணிட்டு சீர் வைக்கும்போது சொந்தக்காரனை கூப்பிட்டு பச்சை ஓலை கட்டி எல்லாம் பண்ணி விக்கிரகாரதனை பண்ணிட்டு அப்புறம் பாஸ்டர் ஜோம் பண்ணிடுங்க. எதுக்கு? நான் பூசாரியா வந்து அப்படியே மூஞ்சில் பூசி விடுறதுக்கு சொல்லுங்க? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஜெபி. ஆண்டவரே இந்த குழந்தையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், அவ்வளோதான். அதுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வந்து சக்கரை தண்ணியை வச்சு ஏன் அதை பிசாசா மாத்திர? தெய்வம் உனக்கு அற்புத குழந்தையை கொடுத்துருக்காரு. ஆதாம கேட்டார், ஆதாமே உன்னை நிர்வாணின்னு சொன்னவன் யாரு? யார் உனக்கு இதெல்லாம் பண்ண சொன்னது? யார் சொல்லி கொடுத்தா? எங்கிருந்து இந்த பழக்கம் உனக்கு வந்துச்சு? நீ யகூதன், அந்நிய ஜாதியுடைய பழக்கம் உனக்கு எப்படி வந்துச்சு? அவன் வீட்டில் கல்யாணத்தில் வாழை மரம் கட்டின, நீயே வாழை மரம் கட்டுற. அவன் பத்திரிக்கையில் மஞ்சள் பூசுற, நீயே மஞ்சள் பூசுற. உனக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? நீ தெய்வத்துடைய பிள்ளை. ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார், உன்னை உருவாக்கி இருக்கிறார், உன்னை ஆவிக்குரியவனை மாற்றி வச்சிருக்கார். அந்நிய ஜாதிக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்தை விட்டு நீ விலகி போகாத. இடதுபுறம் வலதுபுறம் போகாத. ஒரு வசனம் நான் காமிக்கிறேன். நெகேமியா போறான், எஸ்ரா போறான், ஒரு ஊர்ல பார்க்கறான். ஏகுத பிள்ளைகள், யூத பிள்ளைக அந்நிய ஜாதியை கல்யாணம் பண்ணனால இவன் கோபத்தில் போய் முடியை பிடிச்சு இழுத்துட்டு வர்றான். அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு, உங்களை மாதிரி உட்கார வச்சு ஒரு மரத்தால் ஒரு மேடை போட்டு காமிக்கிற, ஒரு மரத்தால் மேடை போட்டு இந்த வசனத்தை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சத்தமாக படிக்க வச்சிருக்கான். நீ மறந்து போகாத. நீ கடத்த வேண்டியதை கடத்து. உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லு. ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த தீட்டும் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஆரத்தி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு மஞ்சள் தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அது சக்கரை தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. உன் புள்ள வயசுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பல்லு விழுந்ததுனா மாதிரி தான். அது பல்லு விழுந்து முளைக்காதா? உடனே அதுக்கு ஊரை கூட்டி, அதுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி, அதுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி, அதுக்கு அடுத்த நாள் தான் கல்யாண ஆசை வந்துடும். பாஸ்டர் ஏதோ ஒரு பையன் கூட ஸ்நேகமாக இருக்க போகிறோம். யாரும் உன்னை முதல்ல பண்ண சொன்னது? அந்த பிள்ளைக்கு இது எல்லாத்துக்கும் வராதாமா அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல. அதுக்கு ஒரு தெய்வத்தை அனுப்பி பச்சை ஓலை கட்டி தாய்மாமனை கூப்பிட்டு வந்து அதுக்கு ஒரு எல்லா முறையும் பண்ணி அப்புறம் அந்த புள்ள அதுலேருந்து வீணாவே போயிடும். விக்கிரக ஆராதனை அது பாவம். 3 விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை பிறப்பு, உன் பிள்ளைய வயசுக்கு வர்றது, 3வது திருமணம். இது 3லையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்தவித விக்கிரக ஆராதனைக்கும் நீ இடம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பண்ணதுனால தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அதை தெரியாமல் திருப்பி நீ பண்ணி உன் பிள்ளைக்கு கேட்டுக்கு மேலே கேடு பண்ணாத. ஆமென். 2வது குற்றம் பண்ணுறதுனால வரக்கூடிய சாபம். அது என்னங்க குற்றம்? வட்டிக்கு காசு கொடுக்குறது. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சேர்ந்தோன்னா எவன்டே கேட்குறது, ஒரு 3 லட்சம் இருக்குது நான் தர்றேன்,
ரூபா வட்டி 2 ரூபா வச்சு எனக்கு கொடு. ஒரு அம்மா இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போவோம், இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அம்மா. பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர். என்ன குழம்புமா? சிக்கன் குழம்பு பாஸ்டர். அடுத்த நாள் போனால் பாஸ்டர் சாப்பிடுங்க மட்டன் குழம்பு. அடுத்த நாள் பாஸ்டர் சாப்பிடுங்க மீன் குழம்பு. என்னடா இந்த அம்மா டெய்லி சிக்கனும் மட்டனும் மீனாக சாப்பிடுதுன்னா புள்ள சொல்லுது, பாஸ்டர் எங்கள் அம்மா வட்டிக்கு காசு கொடுத்துருக்கு, டெய்லி போய் வட்டி காசு ஒரு 200 வாங்கிட்டு வரும் பாஸ்டர், 100 கிராம் கறி வாங்கும், டெய்லி சாப்பிடும். ஒரு பையனுக்கு குழந்தை இல்லை, இன்னொரு பையனுக்கு 2 கல்யாணம், பிள்ளைக்கும் 2 கல்யாணம். எப்படி இருக்கும் தெரியும்? பழைய சர்ச்சுக்கு கவிதா அந்த சிஸ்டர் பேர். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அண்ணனுக்கு கல்யாணம், டைவர்ஸு, பிள்ளைக்கு டைவர்ஸு, இன்னொரு அண்ணனுக்கு குழந்தை இல்லை. வட்டிக்கு நீ காசு கொடுத்துருந்தா தலைமுறை வராது. அப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் வட்டிக்கு காசு கொடுத்துருந்தா அது சாபம். 2வது லஞ்சம். என்னது? லஞ்சம். அப்படியே மேலே நீ மேலே வாங்காமல் எதெல்லாம் கீழே வாங்குறியோ அது சாபம். எதில் ஸ்ட்ரைட்டாக வாங்காமல் பின்னாடி வாங்குறியோ அது சாபம். ஆஃபீஸில் நீ காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் நான் சாயங்காலம் அந்த டீ கடைக்கு வந்துடுறேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க, நம்ம மீட் பண்ணிக்கலாம், அங்கே கொடுத்துருங்க. பைபிள் சொல்லுது, வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, பொழிந்த வீடுகளை கட்டுவாய், நீ குடியிருக்க மாட்ட. வீடு கட்டி இதில் குடியிருக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய சாபம். அப்போ என்ன? பொழிஞ்ச வீடுகளை கட்டுவாங்களாம். அதாவது மரகத கண்டா வச்சு இட்டாலி மார்பிள்ஸ்லாம் போட்டு அங்கே பண்ணி கடைசியில் யாரை குடியிருக்க? இப்போ நீ ஒரு வீட்டில் குடியிருக்கிறியா? சொந்த வீட்டில்? சந்தோஷம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கிருபையா பிச்சையா நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம ரொம்ப செலம்பக்கூடாது. ஆண்டவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் ஜோக். இது விளையாட்டான காரியம் அல்ல. உன் பிள்ளைகளுக்கு கேடு பண்ணாத, குற்றம் பண்ணாத. இன்னொரு கல்யாணத்தை கெடுக்கிறது, தன் வாயினால் போய் ஒவ்வொரு வீட்டாக கொசலம் வைக்கிறது, ஒருத்தரை இன்னொரு இடத்துல போய் சொல்லி கெடுக்கிறது, எல்லாம் பண்ணாதீங்க. சாபம் வரும். கெட்ட வார்த்தையில் பேசுறது, 24 மணி நேரமும் தான் நல்லா இருக்கணும், அடுத்த வீட்டை எப்படி கெடுக்கலாம், அவனை எப்படி வாழாமல் பண்ணலாம், எப்படி அவனை இது பண்ணலாம், அப்படி பண்ணாதீங்க. அது சாபம். நல்லவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு, கெட்டவனுக்கு ஆண்டவர் சாபத்தை கொடுப்பாது. அதை புரிஞ்சுக்கணும். குற்றம் பண்ணக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக. அல்லேலூயா. அடுத்தவ பொருளுக்கு நீ என்ன பண்ணாத, இச்சியாத. எல்லா சாபமும் நம்ம மேலே வந்துடும். குற்றம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. 3வது, தேவனுடைய கட்டளை நியமங்களை கை கொள்ளணும். நீ கிறிஸ்தவன் ஆனதுக்கப்புறம் நீ உண்மையாக மனசாம மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. 2வது, பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசக்கூடாது, அந்நிய பாஷைக்கு விரோதமாக பேசக்கூடாது. அடுத்து கிறிஸ்தவன் ஆனதுக்கப்புறம் இந்த வேத புஸ்தகத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் கரெக்டாக வரணும். பைபிள் சொல்லுது, கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்காதவங்க சபிக்கப்பட்டவன்னு பைபிள் சொல்லுது. முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்காட்டி அவங்க யாரு? சபிக்கப்படும். ஏனோ தானன்னு வர்றது, கடவுளை 3ஆம் பட்சமாக வைக்கிறது, கடவுளை முக்கியத்துவமாக எதுக்குமே பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு சாபம் வரும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க தசம பாகத்தை ஏமாற்றி வச்சா நீ சபிக்கப்பட்டவன் போட்டிருக்க மல்கியால எப்படி வரும்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கணும். சர்ச்சில் காணிக்க கேட்டால் அதை குறை சொல்கிறது, இவங்களுக்கு இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பாரு காணிக்க கேட்குற, அது உனக்கு இல்லைப்பா, தெய்வத்துக்குரியது. ஆமென். எந்த பாஸ்டாச்சு உங்ககிட்ட நீ கொடுக்க வேண்டிய பங்குக்கு மேலே கேட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். நீ கொடுக்க வேண்டிய கட்டளை, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, வேசித்தனம் பண்ணாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பா, அதே போல் தேவனுக்கு கொடுக்குறத கூடுன்னு சொல்கிறது கட்டளை. ஆனால் நீ மன விருப்பத்தோடு செய்யணும். புதிய ஏற்பாட்டில் எதுவும் கட்டளை கிடையாது. நீ என்ன பண்ணணும்? மன விருப்பத்தோடு ஆண்டவருக்கு நீ என்ன பண்ணணும்? செய்யணும். ஒரு வேளை சபை ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சபைக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம சபிக்கப்படுற சந்ததியாக மாறுறதுக்கு காரணம் 1வது விக்கிரக ஆராதனை, 2வது குற்றம் புரிகிறதுனால, 3வது தேவனுடைய கட்டளை நியமங்களையும் கை கொள்ளாமல் போகிறது. ஆமென். மனைவியை சிநேகிக்கணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இது கட்டளை. இந்த கட்டளை நீ மீறினா அந்த கேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்துடும். மனைவியை சிநேகிக்கணும், மனைவி அடிக்காத, சிநேகி, அன்பு செலுத்து, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படி. இது 2ல் நீ ஏதாச்சும் ஒன்று நீ மாறினா த கேர்ஸ், அவருடைய கண்ணீர் உனக்கு வரும், இவனுடைய கண்ணீர் உனக்கு வரும். ஆண் பாவம் பொல்லாதது, பெண் பாவம் பொல்லாதது. ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. ஆமென். எல்லாம் இப்போ சொல்கிறாங்க பிள்ளைங்க கடிச்சு வைக்கிறாங்களாம் கோபத்தில் புருஷன் அடிக்கிறது இப்படி தான் அடிக்கிறதுன்ட்டு இல்லை. அப்போ அது எவ்வளோ பெரிய சாபம் யோசித்து பாருங்களேன். ஆமென். தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளணும். எதிர்த்து நிற்கக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்காத. ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறது இந்த வசனத்துக்கு எதிர்த்து நின்னா நீ ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்ப. ரெண்டாவது, உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார், உனக்கு வசனம் சொல்லி கொடுக்குற பாஸ்டர், மெய்ப்பர், நீ எதிர்த்து நின்றுனா சபிக்கப்பட்டு போவ. மூணாவது, உன்னுடைய பேரண்ட்ஸ், தாய் தகப்பனுக்கு நீ அடங்கி இருக்கணும். நாலாவது, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுக்கு அடங்கி இருக்கணும். கடவுள் ஏற்படுத்தின எல்லா அதிகாரத்துக்கு நீ மேற்பட்டு வந்தீங்கன்னா, கடவுள் ஏற்படுத்தின அதிகாரத்துக்கெல்லாம் நீ எதிர்த்து நின்னா நீ சபிக்கப்பட்டு போவ. அல்லேலூயா. சாபம் வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த நாளில் கூட நம்முடைய முற்பிதாக்கள் இந்த தவறெல்லாம் செஞ்சதுனால தான் நம்ம இன்றைக்கி இந்த சாபத்தில் இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் அநியாயமாக ஒருவேளை வட்டிக்கு கொடுத்து லஞ்சம் வாங்கி கொலை செய்து அடுத்தவங்க இடத்த அபகரித்து ஏமாற்றி திருடி அக்கா தங்கச்சி கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்காம ஏமாற்றி தாய் தகப்பனுக்கு ஒழுக்கமாக சோறு போடாமல் யாத்திரையாகமம் 22 எடுத்து வாசிங்க. யாத்திரையாகமம் 22 எடுத்து வாசிங்க. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாக ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். ஆமென். எளியவர்களை ஒடுக்கக்கூடாது. அவர்களை ஆதரிக்கணும், அவர்களை சிநேகிக்கணும், அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அதுக்கு எதிராக நீங்கள் நின்னீங்கன்னு சொன்னால் நீ சபிக்கப்பட்டு போவ. உன் வீட்டில் அதே சாபம் வந்துச்சுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 64வது வசனம் வாசிங்க. கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். என்னது? என்ன சாபம்? இருதய வேதனைங்கிற சாபமா? நம்ம நினச்சிருக்கோம் நான் மட்டன் நிறைய சாப்பிட்டதில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கணும். ஏன் உனக்கு மட்டும் வந்துச்சு சொல்லுங்க. அவர்கள் கைகள் செய்த ஒரு வாரம் மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ தின்னா பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் அதே கறி தானே சாப்பிட்றாங்க. அப்படி ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி அது ஹார்ட் அட்டாக் வரும்? அவனுடைய கையின் கிரியைகள் சரியில்லை. அதனால் அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? இருதய வேதனை என்கிற சாபத்தை அவனுக்கு கொடுங்க. இருதய வேதனை என்கிற சாபம். அநேக சாபத்தை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீ மனம் திரும்பணும். உன் பிதாக்கள் தான் வீணாக போயிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட நீ தவறு பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட சாபத்தை நம்ம உடைத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எந்த நெகட்டிவ் எங்கள் வீட்டில் வரக்கூடாதப்பா. நாங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படணும். எந்த சாபமும் எங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். என் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். கேளுங்க. ஆண்டவரே, என் மேல் மனம் இருக்குங்கப்பா. என் நிலைமையை பாருங்கப்பா. நான் திக்கற்று நிற்கிறேன். நான் தனிமைப்பட்டு நிற்கிறேன். போகிறதுக்கு வழி தெரியாம இருக்கிறேன். என்னுடைய கடைசி காலம் எப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. ஐ அம் அலோன். என் மேல் மனம் இறங்குங்க. உன் கண்ணீர்
சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். அவர் கிருபையுள்ளவர். He is the gracious. அவர் கருணை நிறைந்தவர். மனுஷர் கண்ணீர் சிந்துவதை அவரால் சகிக்க முடியாது. நீ அழுகிறத பார்க்கும்போது அவரால் சகிக்க முடியாது. உன் குடும்பத்தில் என்ன நெகட்டிவ் வந்துச்சோ அதனால இனி அதை எங்க குடும்பத்தில் வேண்டாம்ப்பா. எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகணும், திருமணம் நிக்கணும்ப்பா. குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட பூரண குழந்தையாய் வரணும் ஆண்டவரே. என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கணும், என் பையன் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கும். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. கேளு. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, உன்னுடைய கண்ணீர் தான் உனக்கு பதிலாய் வரும். என்மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலிச்சிட்டப்பா, நான் பாவத்துல விழுந்துட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. உம் வல்லமை இழந்தேன், வல்லமை நான் இழந்துட்டப்பா. என்னை மன்னியும் தெய்வமே, ஒரு விஷயம் என்னை என்ன மன்னிங்கப்பா. மன்னியும் ஒரே தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே அப்பா. மனம் துவண்டு போனேன். துன்ப கண்ணீர் வடி, வேளையிலே கண்ணீர் வடி, மனம் கதறி அழு ஆண்டவர் துவண்டு சமூகத்துல. உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை அப்பா என்ன மன்னிங்கப்பா. தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, என்னை மன்னியும் தெய்வமே. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்ப்பா, இந்த என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும்ப்பா. மன்னியும் சாபம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாம். எனக்கு உயிர் கொடுங்கப்பா, உயிர் பிச்சை கொடுங்க. கேளு கேளு கேளு, விடாத விடாத. உங்க சத்தம் அதிகமாகணும். இது முக்கியமான தருணம். தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் உனக்கு ஊழியம் செய்வதற்கு இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு அற்புதம் பண்ணுவார், உன் தடைகளை மாற்றுவார், சாபத்தை எடுத்து போடுவார். கேளு கேளு கேளு.
தலா சகரபா லகத ரகத ரகசியாதர. கேளு கேளு கேளு. Yes. So ரிபா. என் தெய்வமே என் தெய்வமே என்னே மனவிரங்கு. ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை நினைச்சு பாரு. உன் தாய் தகப்பனும் திடீர்னு மரிச்சு போனா நீ என்ன பண்ணுவ? உன் பிள்ளைகளுக்கு வியாதி வந்தா நீ என்ன பண்ணுவ? ஸ்டெப் டவுன் ஆகு. பெருமையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. மேட்டிமையெல்லாம் தூக்கி குப்பையில போடு. அது ஒன்றுக்கு உதவாது. வாழ்க்கையோட நீ விளையாடாத. அப்ப கூட உன்னை காண்கிற தேவன் உண்டு. ஏன் உன்னால சகிக்க முடியல? ஏன் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல? நம்ம எல்லாம் வானத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் தாழ்விலிருந்து உருவானவர்கள். ஒப்புக்கொடு சகோதரனே, சகோதரனே ஒப்புக்கொடு, சகோதரியே ஒப்புக்கொடு. உடைய தனிமை நீ கைவிடக்கூடாது. நீ வாழணும். உனக்கு நீடிய வாழ்வு உண்டாகணும். உன் பிள்ளைகளுடைய பாக்கியத்தை நீ பார்க்கணும். கேட்டுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்காத. அழிவுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்காத. ஓ ஜீசஸ். ஒரு தீர்மானம். கிறிஸ்து எனக்கு தீர்மானிக்கட்டும். என் வாழ்க்கையை அவர் தீர்மானிக்கட்டும். குடும்பமோ சகோதரனோ சகோதரி அல்ல, உன் குடும்பத்தை ஆண்டவர் தீர்மானிக்கட்டும். ஆண்டவர் கொடுத்த பரிசை நீ நஷ்டப்படுத்திடாத. ஜோமான எனக்கு வந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதப்பா. என் பிள்ளைக்கு தவறான புருஷன் வந்துடக்கூடாது. என் பிள்ளைக்கு தவறான மனைவி வந்துடக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு படக்கூடாது. நான் என்னையே ஒப்பு கொடுக்குறப்பா. என்ன நான் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். என்ன நீதிக்கு ஒப்பு கொடுக்குறேன். எஸ், நீ கேளு, நீ கேளு. நான் பண்ண பாவம் என் பிள்ளைகளை பாதிக்க கூடாதுப்பா. நான் பண்ண தப்பு என் பிள்ளைகளை பாதிக்க கூடாது. நீ கேளு, கேளு. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நல்லவர், ரொம்ப நல்லவர். சொல்லு, ஆண்டவரே என் குடும்பம் நிலைக்கணும். ஆண்டவரே நாளை என் புருஷனும் சாட்சியா வாழணும்ப்பா. கஞ்சோ கூலோ குடிச்சாலும் பரவாயில்ல, நாங்க கடைசி வரைக்கும் we have to stand for God. என் கணவனை ஃபுல் ஃபிட்டுக்கு இழுத்துட்டு வாங்கப்பா. என் மனைவியை ஃபுல் ஃபிட்டுக்கு இழுத்துட்டு வாங்க. எங்க மேல கூர்ந்த எந்த சாப வார்த்தைகளை பழிக்க கூடாதுப்பா. எஸ், இயேசு ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப நல்லவர். மனபிறகு ஒரே ஒரு ஒப்பு கொடுப்பா. சகோதரியை ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவரை போல, அவரை போல. தாய்மார்களே, நீ செய்த தவறுதான் உன் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலை. நீ நினை. தகப்பன்மாரே, நீ செய்த தப்பு தான் உன் பிள்ளைக்கு இன்னைக்கு நிற்குதுன்னு யோசி. நீ குடிச்சு துன்மார்க்கமா வாழ்ந்துச்சு, உன் பிள்ளைக்கு துன்மார்க்கமா போகுது. உன் பிள்ளைய தன் இஷ்டத்துக்கு நீ விட்டுட்டியே. அந்த பிள்ளை இன்னைக்கு உனக்கு அவமானம் நிந்தனையும் ஏற்படுத்தி தருது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எஸ், சத்தமா சத்தமா கூக்குரலிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. எகிப்துல கூக்குரலிட்டாங்க. அந்த கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டுச்சு. நீ கூப்பிடுற சத்தம் அவர் சமூகத்தில் போய் சேரட்டும். என் பையனை காப்பாத்துங்கப்பா, என் பையனை காப்பாத்துங்க. அவன் ஜீவனோடு இருக்கணும்ப்பா. அவனுக்கு ஒரு நல்ல 3 வேளை சாப்பாடு கொடுக்கப்பா. கண்ணீர் அவர் கேட்பார். அவர் மனமிறங்குவார், அவர் மனமிறங்குவார், மனமிறங்குவார், மனமிறங்குவார். He is the greatest. He is the greatest. He is the greatest.
He is the supernatural. இன்னைக்கு ராத்திரி அந்த வாதை நின்றோம். இந்த சாபம் இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மேல இருக்காது. நீ கேட்கிற கண்ணீர் அவர் இறங்கி வருவார். உனக்காக இறங்கி வருவார். உனக்காக இறங்கி வருவார். இறங்கி வருவார். இறங்கி வருவார். இறங்கி வருவார். ஒரே ஒரு விஷயம், அன்னாள் தேவ சமூகத்தில் தன் கண்ணீரெல்லாம் சிந்திட்டா. அன்னாள் தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை எல்லாம் ஊற்றி விட்டா. அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. நீ இன்னைக்கு கண்ணீர் வெடிச்சு இனி நீ துக்கமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லிட்ட, அவர் பதில் கொடுப்பார். அது 6 மாதமோ 3 மாதமோ 1 வருஷமோ உனக்குள்ள பதிலை அவர் அனுப்புவார். அவர் இறங்கி வருவார். இறங்கி வருவார். இறங்கி வருவார். இறங்கி வருவார். Thank you Jesus. Hallelujah. Yes. இள வயசு மரணம் வரக்கூடாதப்பா. டைவர்ஸ் என் வீட்டுக்கு வரக்கூடாது. என் குழந்தைகள் எல்லாம் நான் பெற்றெடுக்கணும். பூரணமாய் குழந்தையா பெற்றெடுக்கணும் சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாரும் உங்க வலது கை எடுத்து உங்க தலைமையில வைங்க. நம்ம சாபத்தை உடைக்க போறோம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால என் தலைமையில இருக்கிற சாபத்தை நான் உடைக்கிறேன். என் மேல் கூறப்பட்ட சாபத்தை நான் உடைக்கிறேன். என் தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் உடைக்கிறேன். என் தகப்பனருடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைக்கிறேன். என் தாயுடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைக்கிறேன். என் தகப்பனாருடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைக்கிறேன். என்னுடைய தகப்பனாருடைய தாயுடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைக்கிறேன். என் தாயாருடைய தகப்பனருடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைக்கிறேன். என் தாயாருடைய தகப்பனருடைய தாயுடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைக்கிறேன். தாயாருடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைக்கிறேன். தாயாருடைய தாய் தகப்பனுடைய சாபத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அந்த சாபத்தை உடைக்கிறேன். 4 தலைமுறை சாபத்தை உடைக்கிறேன். என் தலைமையில் இருக்கிற சாபத்தை எடுத்து போடுகிறேன். என் தலைமையில் ஆசீர்வாதம் வரட்டும், பூரணம் உண்டாகட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.